இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பார்க்கணும்னா, ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வலுவிழந்து 11ஆம் அதிபதி பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பண்ணலாம். சில பேர் முதல் திருமணமே பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருப்பாங்க. என்னன்னா, இரண்டாவது திருமணத்துக்கு போகலாமா இல்ல திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில இருப்பாங்க. என்னுடைய கிளைண்ட் அதே மாதிரி 1 2 திருமணத்துக்கு மேல அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவங்க இதுக்கு மேல பண்ணிக்கவே மாட்டோம், திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய 7ஆம் அதிபதி பலம் இல்லைனாலும் கூட 11ஆம் அதிபதி பலமா இருக்கிறச்ச அந்த 11ஆம் அதிபதியுடைய திசை நடக்கின்ற காலத்துல சுக்கிரனோட சேர்க்கையோ சுக்கிரனுடைய தொடர்புல இருக்கக்கூடிய நிலையில நீடித்த தாம்பத்திய அமைப்புகள் இருக்கக்கூடிய கட்டத்துல நிச்சயமாக அவர்கள் திருமண அமைப்புகள் வாய்க்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆகவே குழப்பத்திற்கு மாறாக அவர்களுக்கு நல்ல தசா அமைப்புகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமணத்திற்கு அவங்க அலோவ் பண்ணலாம், அடுத்த திருமணத்திற்கு போகலாம். அதுவும் நல்ல வரனாக பார்த்து அமைத்துக் கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தும். முதல்ல 2 திருமணங்கள் ஃபெயிலியர் ஆன காலகட்டத்திலும் கூட அவர்களுக்கு 7ஆம் அதிபதி கெட்டு போயிருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸ் வரும். ஆனா அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதி பலமா இருக்கிறச்ச கண்டிப்பா அவங்களுக்கு 2வது திருமணம் அல்லது 3வது திருமணத்துக்கு போகுதுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஒரு செட்டில்டான அமைப்புல தான் கிடைப்பாங்க. ஆகவே குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு 11ஆம் அதிபதி பலமாக இருக்கிறதா என்பதையும் நடப்பு திசை அவர்களுக்கு யோக திசையாக இருக்கிறதா என்பதையும் கவனித்து அதன் வாயிலாக நீங்க 2வது திருமணத்துக்கு கண்டிப்பா போகலாம் ஜாதகத்தின் அடிப்படையில்.